ஆப்கி அதாலத்துல ஆன்மீக குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மீது உள்ள குற்றச்சாட்டு இதுதான். இவர் எல்லா பிரச்சனைகளையும் மூக்க நுழைப்பாரு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, கொலம்பியால சண்டை நடந்தாலும் சரி, கம்போடியாவில் சண்டை நடந்தாலும் சரி, இல்ல வெனிசுவேலாவா இருக்கட்டும், ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் கண்டிப்பா அங்க போயிடுவாரு. ஒருத்தரோட வீடு தீ பத்திக்கிட்டு எரியுதுன்னா நமக்கு வந்து அழைப்பு விடுவாங்களா, அந்த தீய வந்து அணைங்கன்னு? அப்புறம் நான் வீட்டுல உட்காந்து அழைப்புக்காக காத்துக்கிட்டு இருக்க ஒருத்தன் இல்ல. எங்க தீ பத்திக்கிட்டாலும் இது நம்மளோட உலகம். எங்க தீ பத்திக்கிச்சோ இது மனிதர்களோட அடிப்படை கடமை. அதை எல்லாரும் பண்ணணும். நீங்க மத்த நாடுகளோட பிரச்சனைகளை தீர்த்துடுறீங்க, நம்ம நாட்டு பிரச்சனையை தீர்க்க முடியல. ராம ஜென்ம பூமி அந்த விஷயத்துல மீடியேஷனால வேலை நடந்திருக்கணும், ஆனா அதை உங்களால பண்ண முடியாமலே போயிடுச்சு. உங்களுக்கு அப்படி தோணுதா? ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட முடிவை தான் நாம டிபெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட முடிவு சுப்ரீம் கோர்ட்டு தானே சொன்னாங்க மீடியேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணியிருக்குன்னு. மீடியேஷனோட ரோல் ரொம்ப ஹெவின்னு. மீடியேஷன் அப்புறம் அதோட சேர்ந்து ஜட்ஜ்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து வந்ததுனால தான் நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. இல்ல, ராம் ஜென்ம பூமி இஷ்யூல பல பேர் பல வருஷமா இணைஞ்சுதான் இருந்திருக்காங்க. அதுல ஒரு புனிதர் ராம்விலாஸ் வேதாந்தி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீ ஸ்ரீ இதுல எதுக்கு தலையிடுறாரு, அவருக்கு இங்க என்ன வேலைன்னு. பாருங்க, அது எல்லாரும் என்ன சொல்லணுமோ அதை சொல்லலாம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, மீடியேஷன் என்னைக்கும் ஃபெயில் ஆகல. என்னைக்கும் ஃபெயில் ஆகல. மீடியேஷனோட வேலை இதுதான். அது வழியை உருவாக்கும், மக்களை இணைக்கும், மனசுகளை இணைக்கும், பக்கத்துல கொண்டு வரும். அப்புறம் விளைவு இதுதான் கிடைக்கணும்னு அப்படி எந்த அவசியமும் இல்ல. எத்தனையோ விஷயங்கள் சொல்றாங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, எந்த புனிதர் இதுவரைக்கும் ராம் லல்லாவை தரிசிக்கவே இல்லையோ அவர் கோவிலோட பிரச்சனையை எப்படி தீர்ப்பாரு? அவங்க அறியாமையில என்ன சொன்னாலும் நாங்க அதுக்கு கமெண்ட் கொடுக்க மாட்டோம். நான் எத்தனையோ முறை அயோத்தியாவுக்கு போயிருக்கேன். 2003 இருந்து நான் அங்கதான் இருக்கேன் இந்த வேலைக்காக. அப்போ ஆனா நான் அதுக்காக தண்டோரை அடிக்க மாட்டேன். நான் இந்த வேலையை செய்யறேன், அந்த வேலையை செய்யறேன்னு சொல்லி நாங்க பேசாம நாட்டுக்கு என்ன தேவையோ அதை செய்வோம். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அயோத்தியா ஜென்மபூமி டிஸ்பியூட் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஒருவேளை இந்த விஷயத்த சால்வ் பண்ண ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஊரும் சிரியா மாதிரி ஆயிடும்னு. இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நீங்க பார்த்திருப்பீங்க, என்னோட சரியான வார்த்தை இதுதான். சிரியா மாதிரி ஒரு நிலைமை நான் இந்த நாட்டுல பார்க்க விரும்பல. நான் ஒன்னும் கணிப்ப சொல்லல, நான் எச்சரிக்கையை தான் கொடுத்தேன். ஒருவேளை மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர், இப்ப என்ன நடக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்களுக்குள்ள எவ்வளவு கோபம், அப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா நாங்க சிரியால வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்க 30,000 பசங்களை நாங்க தத்தெடுத்திருக்கோம். சிரியா பசங்களை, அப்புறம் ஜோர்டான், லெபனான் பசங்களை. அங்க அவங்களுக்கு ட்ரோமா ரிலீஃப் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதனால நான் அதை பார்த்ததுனால சொல்லுவேன். இதை கண்டிப்பா எச்சரிக்கையை கொடுப்பேன். சிரியாவை பத்தி நீங்க பேசினதும் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஈரான் மற்றும் சிரியாவில் இஸ்லாமிக் ஸ்டேட் நிறைய கொலைகளை அரங்கேற்றியிருக்காங்க. நீங்க அமைதி நிலையை கொண்டு வர முயற்சி பண்ணீங்க. அப்போ நீங்க செய்தி அனுப்பினீங்க. அப்ப அவங்க இர்பல்ல ஒருத்தரோட தலையை வெட்டின போட்டோவை உங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? செய்தி உண்மையா? சரிதான். நாங்க எங்களோட சுபாவத்தை விட மாட்டோம். அவங்க அவங்களோட சுபாவத்தை விடாத போது நாங்க ஏன் எங்களோட விடணும்? நாங்க எங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சிரியா மாதிரி ஒரு நிலைமை நமக்கு ஏற்படும் சொன்னதுனால அவங்க எல்லாம் சிரியா மாதிரி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி சொல்லி முஸ்லிம்ஸை பயப்படதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பேனிக்கை நீங்க உண்டு பண்றதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அவங்க பயமுறுத்துறவங்க அப்படிதான் நினைப்பாங்க. நாங்க இணைக்கிறவங்க மத்தவங்கள வேற ஒரு கண்ணோட்டத்துல தான் பார்ப்போம். பார்க்கிற கண்ணோட்டம் தான் வேற. நான் எதுக்கு மக்களை பயமுறுத்தணும்? நான் எல்லாரையும் சேர்த்து வைக்க விரும்புறேன். அவங்க பயத்தை போக்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் சட்டத்துக்கும் மேல இருக்காரு. அப்புறம் இன்னொன்னு, இந்த பயம் மக்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ பாருங்க, ஒரு கான்ஃப்ளிக்ட் எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ அதனால ஒருத்தர்
ஏதாவது லாபத்தை அடையணும்னு உக்காருவாங்க. இந்த சண்டையால யார் யார் கடை ஓடிக்கிட்டு இருந்ததோ அவங்க பயப்படுறாங்க, கண்டிப்பா பயப்படுவாங்க. எந்த பிரச்சனைய சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்றதா இருந்துச்சோ, எந்த பிரச்சனையில அரசாங்கத்தோட பங்கு இருந்திருக்கணுமோ அந்த பிரச்சனையில நீங்க ஏன் மூக்க நுழைச்சிங்க? பாருங்க, இந்த விஷயத்துல சுப்ரீம் கோர்ட்டு தான் என்ன இன்வால்வ் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவுல தான் நான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கேன். அப்புறம் இதுல என்ன இருக்கு? ஆனா நீங்க ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கினீங்களே, அதுல உங்களை அரசாங்கம் இன்வால்வ் பண்ணல. இல்ல, நான் அதுக்குள்ள வரக்கூட விரும்பல. நான் மீடியேஷன் கமிட்டியில இருக்கும்போது என்னால ஒருத்தரா இருக்க முடியாது. அப்புறம் எனக்கு அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. வெறும் சண்டையை தீர்த்து வைக்கிறதுல மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா? பாருங்க, பாசிட்டிவான வேலை செய்யறது தான் என்னோட இன்ட்ரெஸ்ட். அப்புறம் மக்களோட மனசு பாசிட்டிவா இருக்கணும், அதுதான் என்னோட இன்ட்ரெஸ்ட். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, 2016ல இந்த காஷ்மீர் இஷ்யூல அங்க இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண முயற்சி பண்ணீங்க. அப்ப மக்கள் கல்லால் அடிச்சாங்க. நீங்க இளைஞர்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணீங்க. நீங்க புரன் வாணியோட அப்பாவை பெங்களூருக்கு கூப்பிட்டீங்க. ஆனா ஒன்னும் நடக்கல. ஏன் நடக்கல? நல்ல குட்வில் ஜெனரேட் ஆச்சு, மக்களுக்குள்ள நல்ல நட்பு உண்டாச்சு. அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான காஷ்மீர் இளைஞர்கள் அவங்க யோகா பண்ண ஆரம்பிச்சாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நாட்டுப்பற்று கூட அவங்களுக்கு ரொம்ப வலிமையா வர ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி பாசிட்டிவான வேலையெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஆனா அரசாங்கம் ஆர்டிகல் 370 நீக்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நிறைய பேசினாங்க. தீ பத்திக்கிட்டு எரியும், இந்திய கொடியை தூக்குறவங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க, அப்படி இப்படின்னு. இல்ல, அப்படி எதுவும் இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு வித்த பூமியெல்லாம் இப்போ 15 லட்சத்துக்கு விக்குது. மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ அவங்க இடத்தோட மதிப்பு அதிகரிச்சிருக்கு. கம்யூனிகேஷன் கேப் வரும்போது, கம்யூனிகேஷன் மக்கள் கூட சரியான முறையில நடக்கலைன்னா அப்போ நல்ல விஷயங்கள் கூட அவங்களுக்கு தப்பா தோணும். அதனால அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அது அரசாங்கத்தால செய்ய முடியாது. அதை செய்ய வேண்டியது பொதுமக்கள், குருக்கள், ஞானிகள், அப்புறம் என்ஜிஓஸ் பண்ணும். இது அவங்களோட வேலை. அப்புறம் என்ஜிஓஸோட வேலை இது மட்டும் இல்ல, வெறும் துணியை கொடுக்கறது, காசை கொடுக்கறது மட்டும் இல்ல. ஸ்கூல்ஸ் நடத்துறது அவங்களோட வேலை. பிரிட்ஜை உருவாக்கணும், எல்லாத்தையும் சமாளிக்க பிரிட்ஜை உருவாக்கணும். அப்பதான் காஷ்மீர் மக்கள் கூட தொடர்புல இருக்கீங்களா? கான்டாக்ட் பண்றீங்களா? ஆமா, தொடர்புல தான் இருக்கேன். காஷ்மீர்ல இன்னைக்கு எங்களோட 15 ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அதுல பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா 500 இளைஞர்கள் காலேஜ்ல முகாம் போட்டிருக்காங்க. இந்த வேலையெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிற நிலைமையோட ஃபீட்பேக் தான் என்ன? அரசாங்கம் நல்ல விஷயங்களை தான் சொல்லுது. பாருங்க, மக்களோட மனசுல எங்கேயோ ஒரு காயம் ஏற்பட்டுரும். அந்த காயத்துக்கு மருந்து போடணும். ஒரு நபர் இந்த மாதிரி நடந்துக்கிறார்னா, தப்பு பண்றாருனா, கோவமா நடந்துக்கிறார்னா, கோவத்துல இருக்கிறார்னா, அவர் கோவத்துக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கு, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அங்க யாரும் போக மாட்டாங்க. ஒருத்தர் திட்டுறாருன்னா அந்த திட்டுறதுக்கு பின்னாடி நம்ம அந்த வார்த்தைகளை எப்பவும் மனசுல எடுத்துக்க கூடாது, மனசுல ஓடுறத கவனிக்கணும். இதனால நிறைய டிஃபரன்ஸ் நடக்கும். ஒரு மனுஷன் மாறிடுவான் எப்ப அவங்க நம்ம எல்லாருக்கும் சொந்தம்னு ஒரு சூழலை உருவாக்குறோமோ, அப்போ அவங்களோட நடத்தையும் மாறிடும். நக்சலைட்ஸ் விஷயத்துல கூட நீங்க வேலை செய்ய முயற்சி பண்ணீங்க. அப்புறம் செப்டம்பர் 2015ல நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நக்சலைட்ஸ் கூட பேசலாம், மீடியேட் பண்ணலாம். அப்ப அந்த நேரத்தில் இருந்த ஹோம் மினிஸ்டர் இதுல தலையிட நீங்க யாருன்னு கேட்டாரு. இது அரசாங்கத்தோட வேலை, அதுவே பார்த்துக்குன்னு. ஆமா, அது இவரு இப்படிதான் சொன்னாரு. ஆனா நாங்க எங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பாருங்க, இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ஸ்ல யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போனாங்கன்னா அந்த காம்ப்ளிமெண்ட் அவங்களுக்கே போய் சேர்ந்துரும். இந்த பெருமை யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி சின்ன புத்தி. பாருங்க, இது கொஞ்சம் பிராட் மைண்டடா இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு வேலையை கெடுக்கிறது எல்லாமே நின்னு போயிடும், டோட்டலா ஸ்டாப் ஆயிடும். நீங்க விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ராமர் கோவில் இஷ்யூல உங்க மீடியேஷன் வெற்றி அடையாததுக்கு காரணம் அதோட கிரெடிட் உங்களுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுனால.
இருக்கலாம். அப்புறம் இந்த அரசாங்கத்துக்கிட்டயே நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களால நக்சலைட்ஸோட மனசை மாத்த முடியும்னு. அவங்க மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு எனக்கு அரசாங்கம் தேவையில்ல. இன்ஃபேக்ட் அரசாங்கத்து கூட சேர்ந்து வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நாங்க ஒரு சைடு இருக்க மாட்டோம். அரசாங்கம் சைடு சரி, ஆப்போனன்ட் சைடும் இருக்க மாட்டோம். ஆப்போனன்ட் கூடயும் இல்ல, எல்லாருக்கும் சொந்தமா இருப்போம், மிட்ல இருப்போம். அதனால நெக்ஸலைட் விஷயத்துல நாங்க வேலை செஞ்சாகணும். எங்களுக்கு அவங்களோட வலி தெரியும், கஷ்டம் தெரியும், அவங்க நிலைமை என்னன்னு எங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அங்க ஏதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்ததுன்னா அத பாசிட்டிவா மாத்தணும்னா அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயுதங்களை விட்டுட்டு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வருவாங்க. நான் சுயமா போயிருக்கேன் ஜார்க்கண்டுக்கு, திகார் ஜெயிலுக்கு. அப்புறம் அங்க எத்தனையோ மக்களை டிராப் த புல்லட், கம் டு பேலட் அப்படின்னு குரல் கொடுத்தோம். 2003, 4, 5ல நிறைய பேர் வந்தாங்க. அப்ப காஷ்மீர் தீவிரவாதிங்க கூட நீங்க பேசுனீங்க. லாத்தியார் போய் நீங்க அவங்க கூட பேசுவீங்க. அப்ப உங்களுக்கு பயமாவே இருக்காதா? இதெல்லாம் எனக்கு பயமா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதா? எதுக்காக பயப்படணும்? மேபி உங்களுக்காக பயப்படலாம்.